திமுக, அதிமுக ஆகிய இரண்டு கட்சிக்கும் மக்களை பற்றிய அக்கறை இல்லை என சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி கருத்து தெரிவித்துள்ளார். அதிமுக அலுவலகம் தாக்கப்பட்டது தொடர்பான வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் சி.வி. சண்முகம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு நீதிபதி வேல்முருகன் முன்பு விசாரணைக்கு வந்தபோது காவல்துறை தரப்பில் இந்த வழக்கு தொடர்பாக 114 ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டு சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. இந்த வழக்கு விசாரணையின் போது தருமபுரி பஸ் எரிப்பு சம்பவத்தை சுட்டிக்காட்டிய நீதிபதி வேல்முருகன், கல்லூரி மாணவிகளை மனசாட்சி இல்லாமல் எரித்த கட்சியினர் தற்போது தண்டனை குறைப்பு பெற்று விடுதலையாகி அவர்களுக்கு தியாகி பட்டம் கொடுத்தது இங்குதான் நடக்கிறது என்று குறிப்பிட்டார். மேலும் திமுக மற்றும் அதிமுக ஆகிய இரண்டு கட்சிகளுக்கும் மக்களை பற்றிய அக்கறை இல்லை என்று கூறிய அவர், எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் அதே காவல்துறையினர் தான் பணியில் இருக்கிறார்கள் என்றும் தேவையில்லாமல் காவல்துறையினர் மீது குற்றம் சாட்டுவதாக அதிருப்தி தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து இந்த வழக்கின் விசாரணையை விரைந்து முடித்து குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்ய சிபிசிஐடிக்கு உத்தரவிட்ட நீதிபதி வேல்முருகன், சி.வி. சண்முகம் தொடர்ந்த வழக்கை முடித்து வைத்து உத்தரவிட்டார். சென்னையில் எலிமருந்து நெடி சர்ச்சை விவகாரத்தில் தனியார் நிறுவன உரிமையாளரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். சென்னை குன்றத்தூர் அருகே குழந்தைகள் இறப்பு விவகாரத்தில் வீட்டின் அறையில் 3 இடங்களுக்கு பதிலாக 12 இடங்களில் எலிமருந்து வைத்ததே காரணம் என போலீசார் தெரிவித்துள்ளனர். மணஞ்சேரியைச் சேர்ந்த தனியார் வங்கி மேலாளர் கிரிஜரன் தனது மனைவி பவித்ரா மற்றும் 1 வயது ஆண் குழந்தை மற்றும் 6 வயது பெண் குழந்தையுடன் வசித்து வருகிறார். வீட்டில் எலித்தொல்லை இருப்பதாக கிரிதரன் சொன்னதன் பேரில் யூனிக் பெஸ்ட் கண்ட்ரோல் நிறுவனத்தினர் அவரது வீட்டு அறைகளில் மருந்து வைத்துள்ளனர். அடுத்த நாள் மூச்சுத் திணறல் மற்றும் வாந்தி மயக்கம் ஏற்பட்டதில் 2 குழந்தைகளும் உயிரிழந்தனர். கணவன் மனைவி இருவரும் ராமச்சந்திரா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். எலிமருந்து வைத்த தினகரன் மற்றும் சங்கர்தாஸ் ஆகியோரை கைது செய்த போலீசார் தலைமறைவாக உள்ள தனியார் நிறுவன உரிமையாளரை தேடி வருகின்றனர். 3 இடங்களுக்கு பதில் 12 இடங்களில் அளவுக்கு அதிகமாக எலிமருந்து வைத்ததை உயிரிழப்புக்கு காரணம் என தெரிவித்துள்ள போலீசார், தனியார் நிறுவனம் கொள்முதல் செய்யும் மருந்தின் தன்மையை ஆய்வு செய்ய திட்டமிட்டுள்ளனர். விதிகளை மீறி செயல்பட்டிருந்தால் நிறுவனத்திற்கு சீல் வைக்கவும் போலீசார் முடிவு செய்துள்ளனர். சென்னை குன்றத்தூரில் எலிகளை கொள்வதற்காக வைத்திருந்த மருந்தின் நெடியில் மூச்சுத் திணறல் ஏற்பட்டு 2 குழந்தைகள் உயிரிழந்த நிலையில் சிகிச்சையில் உள்ள கணவன் மனைவி ஆபத்தான கட்டத்தை தாண்டிவிட்டதாக மருத்துவமனை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குன்றத்தூரில் வசித்து வந்த தனியார் வங்கி பணியாளரான கிரிதரனின் வீட்டில் எலிகள் அதிகமாக இருந்ததாக கூறப்படுகிறது. இதனால் பூச்சி மருந்து தெளிக்கும் நிறுவனத்தினரை அழைத்து வந்த கிரிதரன் புதன்கிழமை இரவில் வீட்டில் எலி மருந்து வைத்தார். பின்னர் வீட்டின் கதவு ஜன்னலை அடைத்துவிட்டு அனைவரும் உறங்கினர். வியாழக்கிழமை காலை எழுந்தபோது கிரிதரன், அவரது மனைவி மற்றும் 2 குழந்தைகளுக்கு மூச்சுத் திணறல் ஏற்பட்டது. இதையடுத்து அவர்கள் அனைவரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். எனினும் சிகிச்சை பலனின்றி 2 குழந்தைகளும் உயிரிழந்தனர். கிரிதரனும் அவரது மனைவி பவித்ராவும் போரூர் தனியார் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். தற்போது அவர்கள் ஆபத்தான கட்டத்தை தாண்டிவிட்டதாக மருத்துவமனை தரப்பில் அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. எனினும் 2 நாட்களுக்கு ஐசியூவில் வைத்து கண்காணிக்கப்படுவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் குழந்தைகள் உயிரிழந்த தகவலை இன்னும் சிகிச்சையில் இருக்கும் பெற்றோரிடம் தெரிவிக்காததால் குழந்தைகளின் உடல்கள் உடற்கூறு ஆய்வு செய்யப்படாமல் வைக்கப்பட்டுள்ளன.